டிசம்பர் மிட்ல இருந்து நமக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலாம். சென்னியார் கோயில் பத்தி கேட்டிருந்தீங்க. சென்னியாறுன்றது அந்த நமக்கு மலாக்கா ஜலசந்தின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பகுதி. அந்த பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இருந்தது. நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இருந்தது. இப்போ கரண்டா லிட்வா புயல் இருக்குல்ல, அந்த ஆமா, மாதிரி அங்க நித்யாவில். ஒண்ணு இருந்தது. சோ அங்க ஒண்ணு இருந்து அதை வந்து நம்ம புயலா மாறாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் அந்த வரலாறு இந்த ஹிஸ்டரியிலே வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு புயல் வந்து வந்ததே கிடையாது. அந்த மாதிரி இருந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சடனா ஒரு புயலா வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால வந்து நேம் வந்து நம்ம முன்னாடி வந்து சென்னியார் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். ஸோ அது லைட்டா ஒரு சேஞ்சஸ் என்னன்னா அந்த நேம் நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருந்த சென்னியார்ன்ற நேம் வந்து அந்த புயலுக்கு வந்து போயிடுச்சு. நமக்கு அடுத்த அந்த நெக்ஸ்ட்ல டிக்டுவான்ற அந்த நேம் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. சென்னியார் புயல் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்தோனேஷியா அந்த மலேசியால வந்து ஃபிளட்டிங் ஏற்படுத்திட்டு கிட்டத்தட்ட 500 பேர்லாம் உயிரிழந்திருக்காங்கன்ற நியூஸ்லாம் நமக்கு வந்து டிட்வா புயலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழையை கொடுத்திருக்கு. ஸ்ரீலங்கா எடுத்திருக்காலும் சரி, நம்ம ஸ்ரீலங்காவெல்லாம் ஒரு மோசமா தமிழ்நாட்டோட புரட்டி போட்டதே சொல்லலாம் சார்.